बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டவனாக உண்மையிலேயே தேர்தல் காலங்களில் அக்கறை பற்றி கடைசி கூட்டங்களிலே எனக்கு கலந்து கொள்ள கிடைப்பதில்லை. ஆகவே இன்னும் 2 கூட்டம் இருக்கின்ற நிலையில் இம்முறை அக்கறை பற்றிலே கடைசியாக பேச வேண்டும் என்பதற்காக, பேசுவதை விடவும் சலாம் சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்கள், நமது உடன்பிறப்புகள், வீடுகளிலே இருந்து இந்த கூட்டத்தினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், முகநூல் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் சட்டங்களை உருவாக்குவது பாராளுமன்றம். பாராளுமன்றம் உருவாக்கிய தேர்தல் சட்டத்தினை பிழையாக வழிநடத்துகின்ற அளவிற்கு அதிகாரிகள் இன்று இருக்கிறார்கள். மக்களுக்கு செய்தி சொல்வதை அவர்கள் தடை செய்கிறார்கள். கதாகரண்டோனே நீதி சம்பாதன කරන්නේ පාර්ලිමේන්තුවේ නීති හැම එකනාටම එකට ක්‍රියාත්මක කරන්න ඕන. අද අන්තිම මීටින් කියලා කවුරුත් දන්නවා. මෙන්න අකරපත්තුවේ පොලිසියෙන් ඇවිල්ලා 9යි කාලෙට තමයි ඔපරේටර්ව රිලීස් කරලා තියෙන්නේ. එතකොට කොහොමද මෙතිවරණ කරන්නේ? ආණ්ඩුවට විඩ කරනවා නම් කඩ යනවා නම් කඩ යන්න. අපිට ප්‍රශ්නයක් නැහැ. මෙතිවරණ කොමිෂන් සභාව ගැන අපි දන්නවා. අපි තමයි ඒක ඉති කරේ. කොමිෂමේ විඩ කරන්නේ ලෙදාරියෝ ඔක්කොම අවිල්ලා අපේ ඡන්ද කඩාකප්පල් කරන්නට අවිල්ලා තියෙනවා. ඕගොල්ලෝ පරිස්සමෙන් කටයුතු කරන්න. අපි දෙකලා තියෙනවා. කොච්චර කොමිෂන් ඔක්කොම අපි දෙකලා තියෙනවා. අපි පත් කරලා තියෙනවා. අපි පනත වෙනස් කරලා තියෙනවා. සමහර අය බඩු දාගෙන අවිල්ලා ඔක්කොම පෙන්නන්නේ මෙහෙ. ඒ පුරුදුව මෙහෙ පෙන්නන්න එපා. අපි මොකද? කොරෝනාද අපිට මුකුත් නැහැ. අපේ ජනතාවට ඉඩකඩ නැහැ. අපේ ජනතාව මීටින් තියන්න ඉඩක් නැහැ. ඕගොල්ලන්ගේ නීති ඔක්කොම ඉටු කරන්න එන්නේ අපේ ඉදිරියට තමයි. වෙන කොහෙවත් යන්න නැහැ. අපිට ආරක්ෂාව නැහැ. මම පාරෙන් බැහැලා මීටිමට එනකොට මෙතිවරණ කොමිසා කට්ටිය ඇවිල්ලා මොකද්ද කරන්නේ? අපිට කොරෝනාද මිනිස්සු අපි ළඟට එන්නේ නැතුව? කවුද මේ පනත හැදුවේ? මෙහෙම කරන්න එපා. අපි දැකලා තියෙනවා පොලිස් නිලධාරි හොඳ නිලධාරිවරු ඉන්නවා. අපි දැකලා තියෙනවා SSP මහත්තුරු, DIG මහත්තුරු, IG මහත්තුරු, කොමිෂන් සභාව, ජනාධිපතිවරු කීප දෙනෙක් අපි දැකලා තියෙනවා. මොකද්ද මේක? කොහෙද මේක? මේ කොහෙද? இவ்வளவும் அவங்களுக்கு சொல்லணும். நீதி மந்திரையில் நமக்கு வெற்றி உறுதியாக இருக்கிறது. இந்த பிராந்தியத்தின் மக்கள், கிழக்கு மாகாணத்தின் மக்கள், அம்பாறை மாவட்டத்தினுடைய மக்கள், திருகோணமலை மாவட்டத்தினுடைய மக்கள் அவர்களுக்கு தேசிய காங்கிரஸ் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேசிய காங்கிரஸ் தான் அவர்களுக்கான தீர்வு என்று. இந்த தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர்கள், வாக்கு போட்டவர்கள் நீங்கள். ஆகவே நீங்கள் பெருமைப்பட வேண்டும். கடைசியாக இன்று சின்ன பாலமுனையில் அந்த ஊர் மொத்தமாக திரண்டு வந்திருக்கிறது. கல்முனையில் அவ்வாறு முஸ்லிம் காங்கிரசிற்கும் மயில் என்கின்ற கட்சிகளுக்கும் வாக்கு போடுவது இல்லை என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள்.
இந்த சூழ்நிலையில் இந்த பிராந்தியத்திற்கே இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தேசிய காங்கிரஸ் தான். இந்த மாவட்டத்தின் எல்லா மக்களையும் தெரிவு செய்யப்பட போகின்ற எம்பி அக்கரைப்பற்றுக்காக மாத்திரம் அல்ல, இந்த முழு மாவட்டத்திற்கும், இந்த மாவட்டத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்ட அத்தாவுல்லா திருகோணமலை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் தலைமை தாங்கி எங்களால் அதனை செய்ய முடியுமாக இருந்தால் கட்சி என்கிற வகையில் இந்த மக்கள் இன்று முறையான தலைமைத்துவத்தை தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே நாளைய நாள் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அதன் பிறகு தேர்தல். நான் எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறேன், பலட் பேப்பரை முறையாக குடும்பத்தார் எல்லோருக்கும் காட்டுங்கள். பலட் பேப்பர் எப்படி வரும் என்பது மொடலை நீங்கள் தெரிவு செய்து கொடுங்கள். அவர்கள் முறையாக போய் பெண்கள் காலையிலேயே வாக்கு போடுவதற்கு நீங்கள் அதற்கு தயார்படுத்த வேண்டும். ஆண்கள் அதன் பிறகும் வாக்களிக்க போகலாம். வாக்குகளை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கான பிரதித்துவங்கள் கூடும். கேஸ் சிலிண்டருக்கு நேரே வாக்கு போட்டதன் பின்பு இலக்கங்கள் இருக்கிறது. முதலாம் இலக்கம் என்னுடைய என்று தெரியும். மற்றது எப்படி செய்வீர்கள், செய்ய வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படி நடக்க வேண்டும் என்று அது உங்களுக்கு தெரியும். நமது முக்கியமானவர்கள் மற்றவற்றை எப்படி செய்வதென்பதை தெளிவுபடுத்துவார்கள் உரிய நேரத்திற்கு, இப்பொழுது அல்ல. ஆகவே கவனமாக இந்த வாக்குகளை அளிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பிராந்தியத்தின் உண்மையான அரசியல் தலைமைத்துவத்தை, உண்மையான அரசியல் கட்சியை இல்லாமல் செய்வதற்கு எப்படி என்றால் வட்டார தேர்தலுக்கு போல ஆள் போட்டு தேர்தல் நடத்த வந்திருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு வரல, வட்டார தேர்தலுக்கு. அவருடைய நோக்கம் தேசிய காங்கிரஸை இல்லாமல் செய்வது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் கடுமையாக முயற்சிகளை செய்தார்கள் பலர் இருந்து. அவர்களால் முடியாமல் போய்விட்டது. அது அல்லாஹ் தான் பதவி பட்டம் கொடுப்பது. எனவே இந்த முறையும் அவர்கள் வேட்பாளர் திலகங்கள் பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமில்லை சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம். அவைகளை அறிவு கடல். எங்கள்கிட்ட நொமினி அவர்கள் என்ன வெள்ளாம செஞ்சாயிருக்காங்க. மாரத்து காட்டுக்குள்ள களபுழுங்குற கதை காய்க்கிறாள். இது அக்கரைப்பற்று என்பது களை புழுங்குகின்ற இடம் அல்ல. அக்கரைப்பற்று எல்லாமே பிடுங்கி முறையாக சீர் செய்து முறையாக மக்கள் இருந்து செப்பனிட்ட காணி, முறையான தலைமைத்துவங்கள், முறையான ஆத்மீகவாதிகள் எல்லோரும் இருந்து சீர் செய்த பூமி. எங்களுக்கு இப்பொழுது தேவை அதை உழைக்கூற்றாம இருக்கிறதுக்கு. எங்களுக்கு தேவை டோசரை போட்டு மண்ணேத்துற மாதிரி தள்ளி விட்டுருவான சும்மா. இதுதான் பிரச்சனை. அது சரி வராது. மண் இருந்தா மையத்து பூட்டியையும் பெருசா உயர்த்தி விட்டுருவானுகள். மையத்திரிக்கண்டெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். பணம் தான் அதுல முக்கியம். ஆகவே இவர்கள் எவ்வாறு என்று நமக்கு நன்றாக தெரியும். இவர்களை பொறுத்தவரையில் நிறைய வேண்டாம். பள்ளிவாசல்களுக்கு தலைமைகள் அனுப்புவதென்பது நெசத்துக்கும் நமது சமூகத்தின் தலைவர்கள் தான் பள்ளிவாசலுக்கு போறது. எங்கட வாப்பா 30 வருஷத்துக்கு மேல் அந்த டவுன் மோஸ்கில் இருந்திருக்கிறார். அப்படி அங்கால் அகமது மறைக்கார். சமூகத்தினுடைய தலைவர்கள் பள்ளிவாசலுக்கு போறதுக்கு பயப்படுற. இப்ப அப்படி இல்லை. பள்ளிவாசலுக்கு போறது கழகத்தை விட மோசமா போயிட்டு, கழகங்களுக்கு தலைவரா போற மாதிரி சண்டை பிடிச்சி பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. இது ஆகுமாக முடியுமா? இவற்றிலே ஒரு ஒழுங்கான ஏதாவது இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். இப்படியான நபிசு ஹம்மாராக்களால் தான், அது ஒரு வழியில் அல்ல, 100 வழியில்
எல்லா பள்ளிகள்லையும். நான் ஒரு அரசியல்வாதி, ஒரு மினிஸ்டர், எம்பியா இருந்திருக்கிறேன், தலைவராக இருக்கிறேன். பெரிய பள்ளியில் என்ன தலைவராக இருக்க சொல்லி பெரிய டீம் என்ன கஷ்டப்படுத்தினாங்க. நான் சொன்னேன், நீங்க பிள்ளை, நான் அரசியல்வாதி, பள்ளிகளுக்கு முறையாக தலைமைத்துவங்கள் அவங்களே வரட்டும். இப்படித்தான் என்னுடைய பார்வை. கோஆபரேட்டிவ் இருந்தது. ஒரு நாளையில் கோஆபரேட்டிவ்க்கு நாங்கள் ஆள் போட போகல, அது பேராளர்கள் செய்கிற விஷயம். நஜிமுதீனையும் இதில் கண்டன் எங்க அண்ணா பார்த்தீங்களா, பேராளர்கள் தான் கூட்டுறவு அதை செய்கிறது. பள்ளிவாசல சமூகத்தினுடைய தலைவர்கள் செய்ய வேண்டும். கல்வி திணைக்களத்தை, பாடசாலையை கல்விமான்களும் அதிபர்களும் சமூகமும் செய்ய வேண்டும். அரசியல்வாதி அதனை முறையாக வழிநடத்த வேண்டும். இதுதான் நாம் கண்ட நியாயமான விடயங்கள். ஆனால் இந்த அம்மாராக்கள் பள்ளியை கண்டாலும் முறான்கள் இல்லை, அதை கண்டாலும் முறல்ல, இதுலேயும் ஒரு துண்டுதா அதுலேயும் ஒரு துண்டுதா, சாப்பாடு கடைகளில் போய் கண்ணில் பட்டதெல்லாம் கேட்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு கேட்டு திண்டு போட்டு கண்ணை முழிக்கொண்டாம குந்திக்கிரிக்காங்க. கடைசியா ஓடுறாங்க. ஏதோ யாரோ ஒருவன் கேட்டாங்க, மோபா மினிஸ்டர் ஆன மாதிரி எல்லாம் ஓடுறானுகள் என்று சொல்லி. நான் என்ன அது வருத்தம், அதை ஒன்றும் செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் இந்த மாவட்டத்தில், இந்த மாகாணத்தில், இலங்கையில் முன்னுதாரணமான கட்சியாக, முன்னுதாரணமான மக்களாக, முன்னுதாரணமான போராளிகளாக, முன்னுதாரண ஊராக நாங்கள் இருந்து வந்திருக்கின்றோம், வழிகாட்டி இருக்கின்றோம். அக்கரைப்பற்றுக்கு மாத்திரம் எம்பி என்ற அந்த விடயத்திற்கு அப்பால் மாவட்டம், மாகாணம், கிழக்கு மாகாணத்திற்கு வெளியே வாழுகின்ற மக்களுக்காகவும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிழக்கு மாகாணத்துக்கு, வடக்குக்கு வெளியிலே வாழுகின்ற முஸ்லிம் மக்களினுடைய, சிறுபான்மை மக்களினுடைய தேவை, சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் கரிசனையாக இருப்பவர்கள் தேசிய காங்கிரஸ் மட்டும்தான். ரவுஃப் ஹக்கீமுக்கு ஒன்றும் தெரியா, முடியலான்னு அவன் எப்படி முடிக்கிறான் தெரியாது. எத்தனை அமைச்சுக்களை வைத்துக் கொண்டு குறைந்தது அந்த கண்டி மாவட்டத்தில் அந்த மக்களுக்காவது ஒன்றையும் செய்யல. வாக்கை அள்ளி போட்ட கிழக்கு மக்களுக்கு ஒரு இடத்திலையும் ஒன்றும் செய்யல.